Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.54ம் 5ஐயும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாங்கிறத நம்மளை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோடைய சொல்யூஷனோட டைப்பும் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x minus 4y equal to 7, அடுத்தது x minus 3y is equal to minus 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே ஈக்குவல் டுக்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லாமல் ஒரே சைடாக நான் எல்லாத்தையுமே கொண்டு போகிறேன். அப்படின்னா இது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா 2x minus 4y, இந்த +7 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -7 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அடுத்தது வந்து பார்த்தோம்னா x minus 3y இருக்குது, இந்த -2 இங்கிட்டு போச்சுன்னா +2 ஆகும். நான் x minus 3y +2 ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்ட் டேர்மை நான் சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறனால இங்கே எனக்கு A1 இது A2, இது B1 இது B2, இது C1 இது C2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூனிக் சொல்யூஷன் வருதாங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். யூனிக் சொல்யூஷன் வரணும்னா அதுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா A1 divided by A2 is not equal to B1 divided by B2ன்னுட்டு எனக்கு கிடைக்கணும். இப்படி கிடச்சிச்சின்னா அது ஒரு யூனிக் சொல்யூஷனை வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு A1 divided by A2 வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா A1 divided by A2 is equal to, இந்த இடத்துல A1க்கு பதிலாக 2 இருக்குது, A2க்கு பதிலாக 1 இருக்குது. அப்படின்னா 2 divided by 1, இதை எப்படி எழுதிக்கலாம்னா நான் 2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா B1 divided by B2. அப்படின்னா எனக்கு B1 வந்து என்னென்னு பார்த்தோம்னா -4, B2 என்னென்னு பார்த்தோம்னா -3, மைனஸும் கேன்சல். அப்படின்னா எனக்கு 4 divided by 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு A1 divided by A2 வந்து 2, அடுத்தது B1 divided by B2 வந்து எனக்கு 4/3 கிடச்சிருக்கு. ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. B1 divided by B2 ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது, ஆனால் நாட் ஈக்குவல். இப்படி நாட் ஈக்குவல்னு வந்துச்சுன்னா அது ஒரு கன்சிஸ்டன்ட்ன்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அப்படின்னா இட் இஸ் கன்சிஸ்டன்ட். அதோட A1 divided by A2 is not equal to B1 divided by B2ன்னு வந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் இட் இஸ் யூனிக் சொல்யூஷன். இது ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன்லேயே அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ரீரைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4x + y, இந்த +3 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -3 ஆகும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த +6 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -6 ஆகும். அப்படின்னா 8x + 2y -6 is equal to 0ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம யூனிக் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்னா A1 divided by A2 நாட் ஈக்குவல் டு B1 divided by B2ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சின்னா அப்போ வந்து எனக்கு அது யூனிக் சொல்யூஷன். இங்கேயே அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அப்படி கிடைக்கலன்னா நான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்குதான்னுட்டு செக் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு A1 divided by A2 வந்து கண்டுபிடிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 4 divided by 8. ஒன்று இது 4 1 சார், இது 4 2 சார். அப்படின்னா எனக்கு 1 divided by 2 கிடச்சிருக்கு. அடுத்தது B1 divided by B2 வந்து கண்டுபிடிக்கிறேன். B1 என்னென்னு பார்த்தோம்னா 1, B2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2. அப்படின்னா 1 divided by 2. எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. யூனிக் சொல்யூஷன்னா வந்து எனக்கு ஈக்குவலாக கிடைக்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு இது யூனிக் சொல்யூஷன் கிடையாது. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா C1 divided by C2 வந்து கண்டுபிடிக்கிறேன். C1 divided by C2ங்கிறப்ப -3 divided by -6. இப்போ இது ரெண்டும் கேன்சல். அப்படின்னா 3 1 சார், இது 3 2 சார். அப்படின்னா எனக்கு 1 divided by 2 கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா எனக்கு மூணுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்படின்னா A1 divided by A2 is equal to B1 divided by B2 is equal to C1 divided by C2. மூணுமே ஈக்குவலாக கிடச்சதுனால அது கன்சிஸ்டன்ட் தான். இட் இஸ் கன்சிஸ்டன்ட். இதுவே A1 divided by A2வும் B1 divided by B2வும் எனக்கு ஈக்குவலாக கிடைக்கலன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன். அதுவே இங்கே பார்த்தோம்னா மூணுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அதாவது A1 divided by A2, B1 divided by B2, C1 divided by C2 மூணுமே ஈக்குவலாக கிடச்சிச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்னும் இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன்லேயும் அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். ரீரைட் பண்ணேன்னா 4x, இந்த +2 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -2y ஆகும், +7 is equal to 0. அடுத்தது 2x, இந்த +y இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -y, +9 is equal to 0. இப்போ நான் ஃபஸ்ட்டு A1 divided by A2 வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 4 divided by 2.
நான் 2 1 சார் 2 2 சார் அப்படின்னா எனக்கு 2 கிடச்சிருக்கு. அடுத்து B1 டிவைடட் பை B2 வந்து கண்டுபிடிக்கிறேன். B1 பார்த்தோம்னா -2, B2 வந்து பார்த்தோம்னா -1. அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல், எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்குங்கிறப்ப இது யூனிக் சொல்யூஷன் கிடையாது. அடுத்தது C1 டிவைடட் பை C2 வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 7 டிவைடட் பை 9. 3ல் வந்து பார்த்தோம்னா 2 இது சேமாக இருக்குது, 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு 3மே சேமாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். 2 இது சேமாக இருந்து ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்கன்சிஸ்டன்ட் மட்டும் இல்லை, அதோட சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நோ சொல்யூஷன். இதுக்கு கடைசியாக ஃபைனலாக என்னென்னு பார்த்தோம்னா A1 டிவைடட் பை A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2ன்னு வந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட், அதோட சொல்யூஷனும் வந்து யூனிக்காக இருக்கும். அதுவே வந்து 3 இது, அதாவது A1 டிவைடட் பை A2, B1 டிவைடட் பை B2, C1 டிவைடட் பை C2 3மே சேமாக இருந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட், அதோட சொல்யூஷன் இன்ஃபினிட்லி மெனியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 இது ஈக்குவலாக இருந்து 1 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது A1 டிவைடட் பை A2 இஸ் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2, அதுக்கப்புறம் C1 டிவைடட் பை C2 வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா நோ சொல்யூஷன். அது வந்து எப்படி இருக்கும்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 55. எக்ஸாம்பிள் 3.55ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது KX + 2y = 3ங்கிறது ஒரு ஈக்குவேஷன், அடுத்து 2x - 3y = 1ங்கிறது இன்னொரு ஈக்குவேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க 2 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும்னுட்டு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். KX + 2y, இந்த +3 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -3 = 0. அடுத்து 2x - 3y, இந்த +1 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -1 = 0. இப்போ எனக்கு யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும்னா A1 டிவைடட் பை A2வும் B1 டிவைடட் பை B2வும் நாட் ஈக்குவலாக இருக்கிறப்ப. அப்படின்னா எனக்கு A1 வந்து K, A2 வந்து 2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 வந்து 2, B2 வந்து -3. இப்போ எனக்கு கேவோட வேல்யூ வேணும். அப்படின்னா இந்த ப்ளஸ் டிவைடட் பையில் இருக்கக்கூடிய 2 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா K இஸ் நாட் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை -3. அப்படின்னா K இஸ் நாட் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் மைனஸ் வரக்கூடாது. அப்படின்னா 4 டிவைடட் பை -4 டிவைடட் பை 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ -4 டிவைடட் பை 3ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.